Hello warriors, welcome back to MS Beauty channel. Bookukana definition enna? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain information. இந்த டெஃபினிஷனை கொண்டு போய் நம்மளால பெண்ணோட கம்பேர் பண்ண முடியாது. அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயம் நம்மளுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கின்னு கருத்து. இப்போ உதாரணத்துக்கு கடவுளுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும். அப்படி உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது. நாம் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் 2024 இன்னைக்கு வரைக்கும் உயிரினத்துக்கு நம்மளுக்கு அதாவது இந்த லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸுக்கு டெஃபினிஷன் யாராலையுமே கொடுக்க முடியலன்னா நம்புகிற மாதிரிக்கா ஏன் இது கொடுக்க முடியாமல் இருக்கி அப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் MS Beauty சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க டெஃபினிஷன் கொடுக்கறதுக்கு. லிவிங் திங்ஸுக்கு டெஃபினிஷன் கொடுக்கவே முடியல. இருந்தாலும் ஏழு விஷயங்களின் அடிப்படையில் லிவிங் திங்ஸை வந்து அவங்க வகைப்படுத்திட்டாங்க. இந்த 7 விஷயத்துலையுமே ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ மிஸ் ஆகலாம். பட் காமனாக இருந்தீங்கன்னா அவையெல்லாம் லிவிங் திங்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட், அதாவது அசைவு இருக்கணும். இப்போ விலங்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், பறக்கும், ஸ்விம்மிங் பண்ணும். இதே மாதிரி தாவரங்களும் சூரியனுக்கு ஏற்ப தன்னோட திசைகளை மாற்றிக்கொள்ளும். ஆனால் இதுலேயே எக்ஸப்ஷன் இருக்குன்னா கடல் அனிமல், இது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக மாட்டா. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாசம் என்னென்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளுக்கு சக்திகள் தரத்துக்கு சுவாசம் வந்து மிக முக்கியமானது. ஆனால் இதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அனபேரிக் பாக்டீரியாஸ் வந்துட்டு சல்ஃபரை வந்துட்டு எனர்ஜிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ், சூழலியல் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் இதுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்கியாஸுங்கிற பாக்டீரியாஸுக்கு வந்து செட் ஆக மாட்டான். ஏன்னா அது வந்து இதில் இருக்கும், வல்கனோஸ் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கும். பட் அந்த அளவுக்கு ரியாக்ட் வந்து அது பண்ணாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத், வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரோத் வந்து கட்டாயம் இருக்கணும். அப்படிங்கிறது தான் நான் ஒரு உயிருள்ள திங்ஸாக பார்க்கப்படும். ஆனால் வந்து விலங்குகள் வளரும், தாவரங்கள் வளரும். ஆனால் வைரஸ் வந்துட்டு வளர மாட்டேன். அதாவது வைரஸ் வந்து ஒரு களத்துக்குள்ளே போய் மல்டிபிள் ஆகுமே ஒழிய அதனால் வளர முடியாது. நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ஓகே, ஹியூமன்ஸ் வந்துட்டு தன்னுடைய இனத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு, அதாவது இனம் வந்துட்டு இந்த பூமியை தொடர்ச்சியாக அரைக்கிறதுக்கு ரீப்ரொடக்ஷன் வந்து கட்டாயம். ஆனால் சில இதாக வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கும் கழுதைக்கும் இந்த இணைப்பில் வந்து உருவாகக்கூடிய கோவேறு கழுதைகள் வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியாத விலங்குகளாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6வது வந்து பார்த்தீங்கன்னா கழிவகற்றல். இப்போ நாம் வந்து உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் வந்து கழிவகற்றுவோம். ஆனால் இதை வந்து பிளான்ஸால் வந்து அவ்வளோத்துக்கு பண்ண முடியாது. பிளான் வந்து என்ன பண்ணால் இலைகள் மூலமோ இல்லை மரப்பட்டைகள், அதாவது மரத்திலை மூலம் வந்துட்டு அதுக்கு தேவையான கழிவுகளை வந்து சேர்த்து வச்சுட்டு பிற்பட காலத்தில் வந்து குளிர்றது மூலமாக இதாகும். இது வந்து ஹியூமன்ஸ் மாதிரி, அதாவது விலங்குகள் மாதிரி ஒரு தாவரத்தால் வந்து ப்ராப்பராக வந்து கழிவகற்ற முடியாது. 7வது வந்து நியூட்ரிஷன் வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான உணவுகளை வேட்டையாடுறது மூலமோ இல்லை நம்ம வந்துட்டு உணவுகளை வந்து பிளான்ட்டை வந்து வளர்த்தோ சாப்பிடுவோம். இதே வந்து பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தனக்கு தேவையான நியூட்ரிஷன் எடுத்துக்கொள்ளும். சப்போஸ் வந்து ஒட்டுண்ணியை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஒட்டுண்ணிகளால் வந்து தனக்கு தேவையான நியூட்ரிஷன் எடுத்துக்கொள்ள முடியாது. தான் இருக்கக்கூடியதுலேருந்து வரக்கூடிய நியூட்ரிஷன்ஸை மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இந்த 7 விஷயம்தான் இதில் வந்து சில விலங்குகள் வந்து சில விஷயங்கள் மிஸ் ஆகலாம், சில விஷயங்கள் இருக்கலாம். பட் இந்த 7 விஷயங்களையும் கொண்ட விஷயங்களை வச்சா நாம் வந்து உயிருள்ள பொருட்கள், உயிர் இல்லாத பொருட்கள் இப்போ வகைப்படுத்துகிறோம். இப்போ இந்த 7 விஷயங்களையும் கொண்டு போய் நீங்கள் ஒரு மரத்தோட, அதாவது ஒரு டேபிளோட கம்பேர் பண்ணிங்கன்னா டேபிளில் இந்த இதுவுமே வந்து இதோட இதாக மாட்டேன், மெச்சாக மாட்டேன். ஸோ நம்ம டேபிளில் வந்து நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது 1 2 3 மெச்சா அன்றைக்கினா நம்ம லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதான் இங்கே லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸை பற்றி பயாலஜிக்கலாக பேசிக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம். ஓகே, இன்றைக்கி தான் இதுதான் வீடியோ. இதே மாதிரி ஏதாவது வீடியோலாம் இதே மாதிரி ஏதாவது டாப்பிக்கில் கதைக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பாய். ஸோ திஸ் இஸ் ஃபார் MS. பாய்.